67 தேர்தல் என்பது பெரிய புரட்சி. அது வந்து பெரிய இந்தி எதிர்ப்பின் அடிப்படையிலும் ஒரு தமிழ்நாடு முழு அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஒரு 10-15 ஆண்டு கால திராவிட இயக்கங்களால். ஆகவே இந்த இந்தியை திணிப்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகம் என்கின்ற செய்தி எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது. இதில் ராஜாஜி மாதிரி உள்ளவர்களே மாறிவிட்டார்கள். இந்தியை திணித்த ராஜாஜி போன்றவர்களே மாறினார்கள். காமராஜ் மாறவில்லை. காங்கிரஸ் என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள மறுத்தது, துப்பாக்கி சூடை கையில் எடுத்தது, பல பேரை சுட்டு கொன்றது, அரிசி பஞ்சமானது, இத்தகைய விலைவாசி சாதாரண மக்களை பாதித்தது. அண்ணா பேசியதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் 4வது மாடி தேர்தலில் ஓட்டு எண்ணுவதற்கு முன்பு 4வது மாடியிலிருந்து 3வது மாடிக்கு வந்து ஓட்டு எண்ணி கொண்டிருக்கிறோம், 2வது மாடிக்கு வந்து கடைசியில் வீதிக்கு வந்து என்று தான் பேசினார். அவ்வளவு பெரிய பஞ்சம் இருந்தது. அரிசி பஞ்சத்தை சரி செய்ய பக்தவச்சலத்தால் முடியவில்லை. பாறை போல மாணவர்களை சுட்டுக் கொன்றதின் மூலம் கக்கா மாணவர்கள் என்ன பொக்கா என்கின்ற கேள்விகளெல்லாம் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் மாறுதலுக்குள்ளாய் இருந்தது. அந்த மாறுதல் எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த தரம் காமராஜர் தோற்று விடுவார். ஏனென்றால் காமராஜர் ஆட்சி திறனிலோ அல்லது நேர்மையிலோ சத்தியத்திலோ தொண்டிலோ எதிலும் குறைந்தவர் இல்லை. எல்லாரையும் விட கூடுதலானவர். ஆனாலும் தவறான கொள்கையை இந்தியை முன்னிறுத்தி நிற்க வேண்டிய நிலை அவருக்கு இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் தோல்வியுற வேண்டிய காரணம் ஏற்பட்டது. அந்த நிலை இப்பொழுது விஜய்க்கு இருப்பதாக நினைப்பாரேயானால் ஒரு பெரிய கொந்தளிப்பு, இந்த பெரிய மாறுதல் அல்லது பெரிய பஞ்ச நிலைகள் இப்படி எதுவுமே இல்லை.